பிரியங்கா ரோபோ சங்கர். இன்னைக்கு அவரோட படம் கமாண்டோ லவ் ஸ்டோரி பார்த்தோம். நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருந்தது. படக்குழுவினருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா வந்து ஆர்மி லைஃப் எப்படி இருக்கும், ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க சண்டை போடுறது, அதில் வந்து அச்சீவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இழப்பு, இந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் கமாண்டோக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அந்த மனசுக்குள்ளேயும் ஒரு காதல் இருக்குது, வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் புதுவிதமான முயற்சி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த முயற்சி வெற்றி அடையணும். தம்பி சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு 100 குடும்பம் வாழ்ந்திருக்காங்க. அதே மாதிரி தான், ஏன்னா நிறைய கலைஞர்கள் இது கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த கலைஞர்களோட உழைப்பை மதித்து இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணும். தியேட்டரில் வந்து பாருங்க. நிறைய புது கமர்ஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அவர் இல்லைன்றதையே நாங்கள் ஃபீல் பண்ணவே இல்லையே. அவர் வேற ஒரு வேலையாக வெளியில் போயிருக்காரு. அவரோட வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவர் இல்லைன்றது கிடையாது. எல்லா இடத்துலையும் இதோ அந்த கேமராவில் இருப்பார், உங்களோட பேச்சில் இருப்பார், அந்த லைட்டில் இருப்பார், நிற்கிற எங்கள் எல்லாருக்குள்ளே இருப்பார். அதை விட பெரிய பொக்கிஷமாக இருக்கும் பாருங்க, இவரை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவரு தான் எங்களுக்கு ரோபோ அப்படின்ற ஒரு மனநிலைமையில நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவரோட வேலையை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அந்த வேலையை திறம்பட செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்கும். ஸோ நன்றி. உழைக்க நாங்க தயாரா இருக்கோம். வேலை கொடுத்தீங்கன்னா போதும். அதுதான். கண்டிப்பா கண்டிப்பா. இவர் மட்டும் இல்ல, இன்னும் அடுத்தடுத்து என்னை இயக்குற எல்லா இயக்குனர்களும் சரி, கலைஞர்களும் சரி, எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்க உழைத்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா எங்களோட வாழ்க்கையே சினிமாக்குள்ளதான். ஒரு இயக்குனர் இருக்காரு, ஒரு நடிகை இருக்காங்க, நானும் இருக்கேன். அடுத்ததான் வர எங்க வீட்டோட வாரிசு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. அவர் இயக்குனராக போறாரா, நடிகராக போறாரான்னு தெரியல. பட் எங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை சினிமா தான். ஸோ சினிமாவில் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுங்க. அந்த வாய்ப்பை பிடிச்சி நாங்கள் ஓடுறதுக்கு தயாராக இருக்கோம்.